तमिलनाडु के अंदर डीएम के सनातन धर्म, 3 लैंग्वेज पॉलिसी और कई ऐसे मुद्दे उठा रही है। उसका एकमात्र उद्देश्य मूल मुद्दों से ध्यान हटाना है। அதாவது திமுக சர்க்கார் வந்து தமிழ்நாட்டில் சில முக்கியமான பிரச்சனைகளை தொடர்ந்து எழுப்பி கொண்டிருக்கிறார். அது சனாதனமாக இருக்கட்டும், மும்மொழி ஆகட்டும், டீலிமிட்டேஷன், இது போன்ற பல பிரச்சனைகளை எழுப்பி கொண்டிருக்கிறார். அது என்னன்னா, அவர்களுக்கு இருக்கிற ஆட்சியில் இருக்கிற முக்கியமான பிரச்சனைகள், ஊழல், மோசடி போன்ற பிரச்சனைகளிலிருந்து மக்களை திசை திருப்புவதற்காக இது போன்ற பிரச்சனைகளை எழுப்புகிறார்கள். सर तमिलनाडु एक सेकंड सर तमिलनाडु एक सेकंड भाई, मेरी बात तो समाप्त होने दो। ऐसे करोगे आप? அந்த கேள்விக்கு இன்னும் पहली बार प्रेस कॉन्फ्रेंस में आए हो क्या? लेट मी आंसर। तमिलनाडु का चुनाव आने वाले दिनों में डीएम के सरकार के घनघोर करप्शन, लॉ एंड ऑर्डर का इश्यू, दलितों पर अत्याचार और महिलाओं पर अत्याचार के आधार पर तमिलनाडु की जनता वोट करने जा रही है। வரப்போகிற தேர்தல் எப்படி இருக்கும் என்றால், திமுகவின் மிகப்பெரிய மோசடி ஊழல்கள் பற்றியும், அதே போல சட்டம் ஒழுங்கில் இருக்கிற ஆபத்தை பற்றியும், தலித் மக்கள் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல்கள் குறித்தும், பெண்கள் குறித்து இருக்கிற ஆபத்து, பெண்கள் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல் குறித்தும், இது போன்ற திமுகவின் செயலிழந்த தன்மைதான் திமுகவுக்கு இந்த முறை தேர்தலில் மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கு. डीएम के सरकार ने 39,000 करोड़ के शराब घोटाला, सैंड माइनिंग स्कैम, एनर्जी स्कैम, ईएल कॉट स्कैम, ट्रांसपोर्ट का स्कैम, मनी लॉन्ड्रिंग स्कैम, न्यूट्रिशन किट स्कैम, फ्री धोती स्कैम, कैश फॉर जॉब, रेड सैंड स्मगलिंग और मनरेगा स्कैम। इसके अलावा भी बहुत सारे स्कैम का जवाब पहले तमिलनाडु की जनता को देना चाहिए। तमिलनाडु की जनता स्टालिन और उदयनिधि से एक करप्शन का जवाब मांगती है। இந்த தேர்தலில் திமுக வந்து மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது. பண மோசடி, மணி லாண்டரிங்ல வந்து 1000 கோடிகளுக்கு மேலே ஊழல் நடைபெற்றிருக்கிறது. அதே போல ஊட்டச்சத்து கிட்டு வழங்குறதுல 450 கோடி, அதே மாதிரி இலவச வேட்டி சேலை, அரசு வேலைக்காக பணம் பெறுவது, செம்மண் கடத்தல் என்று திமுகவின் மோசடியில மன்ரேகா ஸ்கீம் சொல்ற அந்த கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தில் கூட மிகப்பெரிய ஊழல். ஒரு தனிநபருக்கு கிட்டத்தட்ட 45,000 ரூபாய்க்கு மேலே மோசடி நடைபெற்றிருக்கிறது. இதற்கெல்லாம் பதில் சொல்லும் நிலைக்கு இந்த முதல்வரும் துணை முதல்வரும் மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டுள்ளார்கள்.